கேஎஸ் கெட்டில் ஃபார்ம் சேனல் நண்பர்களோட வணக்கம்ங்க. 29/6/2025ங்க. இன்றைக்கி விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா 3 மாடுகள் வந்துருக்குதுங்க. ரெண்டுமே கறவைத்திறன் வாய்ந்த நல்ல தெளிவான மாடுகள். ஒரு குட்டை மாடு கறவைத்திறனோட நல்ல ஒரு 2 லிட்டர் கறவையோடு இருக்குதுங்க நேரத்துக்கு. அதுபோல் இன்னொரு குட்டை மாடு இருக்குதுங்க. வீடியோ பதிவில் முதலாவதாக பார்க்குற மாடு நேரம் ஒரு 3 லிட்டர் கறவை சர்வசாதாரணமாக அடிக்கக்கூடிய அளவுக்கு அளவான மாடு, தரமான மாடு, நல்ல ஒரு மயிலையில் செந்தார டைப் மாடுங்க. நேரம் ஒரு 3 லிட்டர் கறவைங்கிறது அசால்ட்டாக அடிக்கக்கூடிய மாடு. லோ பட்ஜெட்டில் வந்திருக்குதுங்க. வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். விலை நிலவரம் கண்டிப்பாக சொல்லியிருக்கிறோம், விவரங்கள் கண்டிப்பாக சொல்லியிருக்கிறோம். மாடுகள் குணகுணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாக நம்ம காமிச்சிருக்கிறேங்க. எந்த பதிவாக இருந்தாலும் தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க. இன்றைக்கி வந்திருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாடு, நாட்டு இருக்க குட்டை மாடுகள்லாம் 2 மாடு வந்திருக்குதுங்க. ஒரு மீடியம் சைஸ் மாடு, ஒரு கருக்காமயில மாடு முதலாவது பார்த்துட்ருக்க மாடுங்க. நல்ல மடிக்காமல் சுத்தம். லோ பட்ஜெட்டில் வேணுங்கிறவங்களுக்கு இந்த மாடு எடுத்துக்கலாமுங்க. பணத்தில் கம்மியாக வேணும், கறவையில் கொஞ்சம் சேர்த்து வேணுங்கிறவங்களுக்கு இந்த மாடு 100% செட் ஆகும். மாட்டை வந்து பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்லு தெளிவாக இருக்குங்க. 3வது கன்று சுழி சுத்தமாக இருக்குது. இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க. ஆண்கள், பெண்கள், குழந்தைங்க, பெரியவங்க யார் வேணாலும் பால் கறந்து பழகிற மாதிரி வேணுனாலும் நீங்கள் இந்த மாட்டை பயன்படுத்தி பழகிக்கலாமுங்க. வாய் கடிச்சு நல்லா இருக்குது. நல்ல வயிறு நம்ம தீவனம் தண்ணி எடுத்துக்குதுங்க. வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம் தான் ஆகுது. காலையில் ஒரு 7 மணிக்கு வந்ததுங்க. வந்ததையும் தீவனம், மர தீவனம் எல்லாம் தெளிவாக எடுத்துக்கூடிய அளவுக்கு நல்ல வாய் கடிச்சில் தெளிவாக இருக்கக்கூடிய அளவுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய மாடுங்க. நேரம் ஒரு 3 லிட்டர் கறவைங்கிறதுல அசால்ட்டாக கறக்குமுங்க. இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தோம்னா கறவைத்திறன் இருக்குமுங்க. இடிக்கிறது, உதைக்கிறது அந்த மாதிரி தொந்தரவு இருக்காது. காம்புனாலும் நல்லா பூங்காம்பாக வரும். மடி வந்து பார்த்திங்கன்னா கன்று போடுறப்ப இன்னுமே நல்லா நடக்க முடியாத அளவுக்கு மடி வருங்க. இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு நல்ல மடி செட்டில், லோ பட்ஜெட்டில் அளவு சைஸ் மாடு. நாளைக்கு விற்றோம்னாலும் பணம் போகாத அளவுக்கு தரமாக வேணும்னு நினைக்கிறவங்க, தேடிட்டு இருக்கிறவங்க, குழந்தை பாலுக்கெல்லாம் வேணும்னா தாராளமாக நம்ம மாட்டை எடுத்துக்கலாமுங்க. முன்னாடி இந்த மூக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புது கவர் போட்டிருக்கிறோம். இருக்கிற நிலையை விட்டு நம்ம மாற்றி குத்திருக்கிறோம். ஏன் மாற்றி குத்திருக்கோன்னு வந்து பார்த்திங்கன்னா மூக்கு வந்து லேசாக அரைஞ்சிருக்கும். அதனால் ஒன்றும் தொந்தரவு கிடையாது. மூக்கையிலே வேண்டியதில்லை. மாடு அவ்வளோ சாதுவாக இருக்குங்க. டெலிவரி கொடுக்கும்போது மூக்கணங்கயிறு அப்படியே ஏற்றி விட சொன்னீங்கனாலும் ஏற்றி விட்றோம், இல்லை மூக்கணங்கயிறு கழட்டி ஏற்றி விட சொன்னீங்கனாலும் ஏற்றி விட்றோம். மாட்டை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் நல்ல ஒரு மயிலையில் சுத்தமான மாடுங்க. கருக்கா மயிலை மாடு. இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 39,000 ரூபாய்ங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. விற்பனை வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் 2-3 நாள் ஆகுதுங்க. இளம் கன்று காலக்கண்ணோட ஒரு குட்டை மாடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரளா ஏரியாவில் இருக்கக்கூடிய குட்டை மாடுங்க. இது அந்த வெச்சூர் அந்த மாதிரி இந்த நாட்டு மாட்டில் கிராஸ் டைப்பில் வரக்கூடிய குட்டை மாடு. நல்ல மடி செட்டுங்க. நேரம் வந்து பார்த்திங்கன்னா கறவைத்திறன் நல்ல கறவைத்திறன் இருக்குது. கன்று வந்து ஒரு 3 நாள் ஆன காலக்கண்ணுங்க. ஈத்து 3ஆம் ஈத்துங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. யார் வேணாலும் கறந்துக்கலாம், யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க. இதுவும் ரொம்ப லோ பட்ஜெட்டில் தான் போட்டிருக்கிறவங்க. அதாவது லோ பட்ஜெட் அப்படிங்கிறதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரம் இருக்கணுங்க. ரொம்ப வந்து ஒன்றுக்காக அந்த பீத்தல் உடசலை வாங்கிட்டு வந்து லோ பட்ஜெட்னு போட்டு கொடுத்தோம்னாலும் உங்களுக்கு எந்த பிரயோஜனம் இருக்காது. அதை உங்களுக்கு ஏற்றி விட்டு திருப்பி நீங்கள் அதை திருப்பி ஏற்றி விட்டு நாங்களும் கொண்டு போய் சந்தையில் வந்து வாங்கின விலையில் 1000 தள்ளி விற்கிறது பிரயோஜனம் இல்லைங்க. லோ பட்ஜெட்டாக இருந்தாலும் அதுலேயும் ஒரு தரமான மாடாக இருந்தால் மட்டும்தான் நம்ம லோ பட்ஜெட்டில் கொண்டு வந்து போட முடியுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடெல்லாம் வந்து பால் கறந்து முடிச்சுட்டு விற்றோம்னாலும் நம்ம வாங்கக்கூடிய விலைக்கு தாராளமாக விற்கலாமுங்க. மாடுங்க 2 சேர்த்து விற்கும், சேர்த்தையும் கூட விற்கும். மீண்டும் வந்து மாடு செனை பண்ணி கொடுத்திங்கன்னா இதே மாதிரி வாங்கி அடுத்தவங்களுக்கும் இப்போ நம்ம என்ன விலைக்கு கொடுக்குறோமோ அந்த மாதிரி விலையிலையும் கொடுக்கலாம். ஒரு கன்று வந்து ஒரு 10 ரூபாய்க்கு விற்றுக்கலாமுங்க. அந்த மாதிரி தரத்தில் ஒரு நம்ம பால் கறக்க வரைக்கும் பால் வந்து வீட்டு தேவைக்கு 2 நேரம் கறந்து குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி செலக்ட் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டு பால் மட்டும் இருந்தால் போதும். ஒரு குட்டை மாட்டில் நல்ல ஒரு தரமான பால் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. மாடு 3ஆம் ஈத்துங்க. 4 காம்பும் தெளிவாக இருக்குது. நல்ல கறவைத்திறன் இருக்குதுங்க. வாய்க்கடிசு நல்லா இருக்குது. கன்று வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் கன்று காலக்கன்று. கறவை நேரம் வந்து 1.5 லிட்டர் பாலுங்கிறதுலாம் ஷியூராக கறக்கலாமுங்க. மாட்டை பொறுத்தளவுக்கு நம்ம 6 லிட்டருக்கு 1/4 லிட்டர் கம்மியாகவே தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதிகமாக சொல்லிவிட்டு ஒரு சிலர் போய் வந்து பார்த்திங்கன்னா பக்குவம் பண்ணுறதில்ல. அதனால் வந்து 1.5 லிட்டர் பால் அப்படிங்கிறது ஓகே. அதுக்கு மேலே நம்ம தீவனம் கொடுக்குறத அடை தீவனம் கொடுக்குறத பொறுத்து மாடு நம்மளுக்கு நல்லா நின்று கை நம்ம செட் ஆகணும், மாடு நம்மளுக்கு செட் ஆகணும், நம்ம கொடுக்கக்கூடிய தீவனங்கள் செட் ஆகணும், நம்ம கறக்கிற விதம் செட் ஆகணும். இது எல்லாம் செட் ஆகிடுச்சுன்னா நம்ம நினைக்கக்கூடிய ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். 3ஆம் ஈத்து மாடு காலக்கண்ணுங்க. நேரம் ஒரு 1.5 லிட்டர் பால். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3-4 லிட்டர் பால் மாட்டில் எடுத்துக்கலாமுங்க. அது எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளுடைய பக்குவ முறை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிக்கிறோம். இதோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா 36,000 ரூபாய்ங்க. நல்ல மடி செட்டு இருக்கக்கூடிய மாடு. மாடு வச்சு பால் கறக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த மாடு எவ்வளோ கறக்கும்னு.
புதுசாக வாங்குறவங்க வாங்கினீங்கனாலும் தாராளமாக நீங்கள் கறந்துக்கலாம், ஒன்றும் தப்பு வராதுங்க. விற்பனை விலை 36,000 ரூபாய்ங்க. ஒரு 2.25 அடி அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு டைனிங் டேபிள் சைஸில் தான் இருக்குங்க. விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். கன்று வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு பால் ஊற்றி வைக்கும்போது ஒரு 10லேருந்து 15 ரூபா வரைக்கும் விற்பனை செஞ்சுக்கலாமுங்க. மாடு சினையும் பேரில் கொடுத்திங்கன்னா திருப்பி நாமளே எடுத்துக்கிறோம், அதுக்கும் உத்தரவாதம் கொடுக்குறோமுங்க. நல்ல முறையாக இளைக்காமல் நல்ல வாடு விடாமல் வச்சுருந்தீங்கன்னா போதும். சினை ஊசி போடும்போது ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எங்களை கூப்பிடுங்க. அது எந்த மாதிரி ஊசி போடலாம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோமுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு நேரில் வந்து 2 நேரம் கறந்து பார்த்து வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கலாம். இல்லை வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொன்னீங்கனாலும் ஜாயிண்ட் வாடகையில் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை 100% பண்ணி கொடுக்குறோம். விற்பனை வீடியோ பதிவில் நம்ம 3ஆவதாக பார்க்குறதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரளாவை சேர்ந்த வெச்சூர் இன குட்டை மாடுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல காட்டு மேய்ச்சலில் காலையில் அவுத்துட்ருவாங்க, சாயங்காலம் வந்து வீட்டுக்கு வந்துடும், பால் கறந்துக்குவாங்க. மீண்டும் வந்து காலையில் பால் கறந்துட்டு அவுத்துடுவாங்க. இந்த காடுகளில் மலைகளில் மேய்ஞ்சிட்டு வரும். அப்படி மேய்ஞ்சிட்டு வந்தாலும் டெய்லியும் வீட்டில் வந்து பிடிச்சி கட்டி வச்சு டெய்லியும் வந்து காலையில் பால் கறந்து டெய்லியும் வந்து அவுத்துட்டு பிடிச்சி கட்டி வச்சு அடர்த்தீவனம் எல்லாமே கைப்பாங்க வச்சிருக்கக்கூடிய மாடுங்க. இது ஒரு நண்பர் மூலியமாக வாங்கினோம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு 2.25 அடி சைஸில் தான் இருக்குங்க. கேரளா நாட்டு மாடுன்னு சொல்லலாம், குட்டை மாடு. மடிகாம்பு சுத்தம் நல்லா இருக்குதுங்க. தோல் நைஸு நல்லா இருக்குது. பல் வந்து தெளிவாக இருக்குதுங்க. ஈத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3ஆவது கன்று தான் இருக்கும். ஏன்னா பல் தெளிவாக இருக்குது. பல்லை வச்சு இருந்த இடத்துலையும் 3ஆவது கன்று தான் சொன்னாங்க. தலையத்தில் வாங்கிட்டு வந்தோம், ஒரு ஈத்து கறந்தோம், மறுபடியும் 2வது ஈத்து கறந்தோம், 3ஆவது ஈத்து கொடுக்குறோன்னு சொல்லி தான் நம்ம நண்பர் மூலியமாக வாங்கிட்டு வந்திருக்கிறோங்க. மடிகாம்பு சுத்தம் நல்லா இருக்குங்க. கன்று போடுறதுக்கு இன்னொரு 15 நாள் டைம் இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நேரம் ஒரு 1.5 1.25 குறைஞ்சது 1.5 லிட்டர் பால் கம்மியாக தப்பு வராதுங்க. இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு சுழி சுத்தமாக இருக்குது. நம்ம காங்கை மாடுகள் எந்த அளவுக்கு சுழி சுத்தமாக பார்த்து வாங்கிட்டு வருவோமோ அதே மாதிரி சுழி சுத்தம், குணமனம் எல்லாமே தெளிவாக பார்த்து வாங்கிட்டு வர்றோம். இந்த மாட்டோட முழு விவரங்கள் அப்படிங்கிறது 3ஆம் ஈத்து 9 மாதம் சினைங்க. இன்னொரு 15 நாள் வந்து கன்று போடுறதுக்கு டைம் இருக்குது. கறவைக்கு யார் வேணாலும் கறந்துக்கலாம். இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 29,000 ரூபாய். நேரில் வந்து பார்த்திங்கனாலும் பார்த்து வாங்கிக்கலாம். நேரில் வர முடியாமல் எப்பவும் போல் அட்வான்ஸ் பண்ணிங்கனாலும் ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் அனுப்பிச்சி கொடுத்துடலாமுங்க. ஒரு 26 ரூபா 27 ரூபா கண்டிஷனில் நேரம் ஒரு 1.5 லிட்டர் பாலோட ஒரு குட்டை மாடு அளவாக தீவனம் போட்டால் போதும். இருக்கிற இடத்துலையும் வந்து இருக்கிற மேய்ச்சலில் மேய்ஞ்சிட்டு நல்ல ஒரு நேரம் ஒரு 1.5 லிட்டர் பால் கறக்கணும்னு நினைக்கிறவங்க, 30,000க்கு கீழே ஒரு கறவை மாடாக வாங்கி கறக்கணும்னு நினைக்கிறவங்க நாட்டு மாட்டு பால் வேணும் இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. அதேமாதிரி நம்ம சொல்லிக்கக்கூடிய விலைகள் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறது எந்த பதிவுலையும் சொல்கிறதில்ல. கூப்பிடுங்க, விலையில் முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்கலாம். ஜாயிண்ட் வாடகையும் வந்து பார்த்திங்கன்னா முழு வாடகையில் பாதி வாடகை மட்டும்தான் நம்ம வாங்கிட்டுருக்குறோம். டெய்லியும் விற்பனை பதிவு போட்டுட்ருக்கிறவங்க டெய்லி எல்லா ஊர் வெளி மாவட்டங்களுக்கு நம்ம வண்டி வாகனங்கள் வாரத்தில் 3 நட 4 நட போயிட்டு வந்துட்டுருக்குது. விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க. ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊருக்கும் அனுப்பிச்சி கொடுத்துட்ருக்குறோங்க. மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோங்க. நன்றி, வணக்கம்.